கமுருதனுக்கு பல முறை சொல்லியிருக்கேன், நீ இப்படி பேசுறீங்களே அது பாக்குறவங்க ஹார்டா இருக்காதா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இப்போ உங்க அக்கா வந்து இதை பார்த்தாங்கன்னா, தம்பி நல்லா பண்ணப்பா பாரு, வீட்டுக்கு போன பாராட்டு வேலை தான் எடுப்பாங்க. ஒரு நான் பெத்தம் பாரு, என் புத்திய செருப்பாலே அடிக்கணும், செருப்பாலே. பொண்ணை வந்து எட்டி உதைச்சு கதை மாட்டி இழுத்தையில கோவத்தை என்ன நான் பார்த்து ரசிச்சேன். அப்படி அவங்க அம்மா பாராட்டுவாங்க, உங்க அக்கா பாராட்டுவாங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்க ரெண்டு பேரும் மானங்கட்ட தாய் 4 பேர் மூத்தத்தை வாங்கி மடக்கு மடக்குன்னு குடிக்க வேண்டியதானே? பாட்டா போடுறா. இல்ல நான் கேக்குறேன், கூச்சமா இல்ல? வார்த்தை விட்டு ட்ரிகர் பண்ணி விடுறதுனால தான் நீ சொல்ற உன் கெரியர் முக்கியம் பாத்துக்கோன்னு சொன்னேனா இல்லையா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. நீ பேசவே கூடாது. இந்த அளவுக்கு நிக்க வச்சதே காரணம். மோடி சாப்தே குசாரிஷ் கர்த்தா. ரொம்ப பெரிய தப்பு சான்றா. இது கண்டிப்பா வாழ்க்கைக்கும் மறக்கவே முடியாத அளவு. ஐயோ என்ன இப்படி பொலமா விட்டுட்டானே. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். வேண்டாம். அல்ல போனா பாட்டா போடுறா. நீங்க தான் இந்த பிக் பாஸ் சீசன் 9ஓட முதல் ஃபைனலிஸ்ட். என்னமோ போட. முன்னுக்கு போய் உங்க டிக்கெட் டு ஃபினாலே கார்டு எடுத்துக்கங்க. ஊர்ல எல்லாமே கேவலமானவனு சார், ஒருத்த கூட நல்ல. ஒரு நிமிஷம். அப்படி ஒரு அழகி அப்படியே வானத்திலிருந்து இறங்குன மாதிரி இருக்கு. நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா, ஜெயிச்சிட்டோம். I love you, I love you. வேற யாரு வெளியே போவான்னு பாத்துலாமா? இந்த வாரத்துல இருந்து யாரு வீட்டுக்கு போனாலும் வெற்றியாளர்கள் தான். இந்த எப்படி உன்னால மட்டும் இந்த மாதிரிலாம் முடியுது? என்னமோ போட. அத்தனை பேரும் அற்புதமான அனுபவத்துக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. நம்ம இப்ப யாரும் போய் பார்த்தலாமா? பணப்பெட்டி 2.0 அண்டைய நல்லா தீட்டி வச்சுக்கிட்டு கேளுடா. இது இருக்கும். அதுல பணத்தை சேர்க்க வேண்டியது உங்க பொறுப்பு. கொஞ்ச நாளைக்கு மட்டும். எப்போ பெட்டியை எடுக்கணும்னு தோணுதோ அப்போ பெட்டியை கையில எடுத்துட்டா போதும். அது ருக்கோ ஜரா, சபர் கரோ. டாஸ்க் நம்பர் 1, கார்டன் ஏரியால ஒரு காருக்குள்ள 3 லட்சம் கேஷ் இருக்கு. பாட்டி பீட்டி அடிப்பதற்குள் கொடுக்கப்பட்டுள்ள மார்க்ல வந்து நிக்கணும். இல்லனா நீங்க எடுத்த பணம் பெட்டிக்குள் செல்லாது. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? முதலை கண்ணீர் அப்படின்ற ஒரு பேரு கரெக்டா பொருந்தக்கூடிய ஆளு விக்ரம். என்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இப்போ ஒருத்தவங்க அழுதாங்கன்னா அந்த இடத்துல சிம்பத்தி கிரியேட் ஆகி அது சரியாயிடுமானா அது ஆகாது. உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. வார்த்தை சொல்லி நீங்க சாரி கேட்டீங்க. ஃப்ராட் அப்படின்ற வார்த்தை பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகுறது அப்படின்னு மனசை தேத்திக்க. டிசிசத்தோட சிஏ கூட ஏத்துக்க முடியாத ஒரு பர்சன்னா அது விக்ரம் தான். நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. இந்த மேனுப்ளேட் பண்ணி விளையாடுற சூப்பரான ஒரு கேம் பிளேயர்னா விக்ரம் தான். புறாவுக்கு பெல் அடிச்சவராச்சா? அதுக்கான உரிமை இருக்கு. நீங்க நான் ஹர்ட் ஆயினேன். அந்த ஷேடோட விக்ரம நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன் நான் செவனான இருக்கேன், என்ன வந்து மம்முடுறாங்க. ஒண்ணே ஒன்னு சொல்றேன், நான் கேம் முடிச்சுக்கிறேன். கேம் இஸ் டன் இன் டைம். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். நாமினேஷன் அப்போ திவ்யா மேல அப்படி ஒரு வார்த்தைகளை பிரயோகிக்க வேண்டிய அவசியம் என்ன? அந்த அளவுக்கு வருது. வைஃப் சொல்லி தான் கத்திரியா, இவன் என்ன பண்ணாலும் நடிக்கிறான்டான்னு ஒருத்தவங்க சொல்லும் போது அப்ப அவங்களும் நடிக்கிறாங்க. என்ன மாட்டிடணும், பயப்படணுமா? பயம் வரலையடா. ஏத்துக்க மாட்டாங்க, உண்மையை சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க. எடுத்துட்டு வர கம்ப்ளைண்ட் வந்து நான் ஏத்துக்கணும். பட் மாதிரி நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நான் எப்போ எனக்கு சொல்லவே கூடாது. நியாயமா இருந்தாலும் தப்பா இருக்கு, அமைதியா இருந்தாலும் தப்பா இருக்கு. அப்ப கத்தி தான் இருக்கணுமா? அவனுக்கு ஒரு பிரச்சனை, அவனுக்கு நீ நல்ல மனநல மருத்துவரை பாரு. முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வருத்தப்படுறீங்க. அப்பனா அந்த தவறு பண்ணாம புதிய தவறு பண்ணலாமா? அப்படின்னா தெரிச்சல் அப்படின்னு சொல்லலாம். பட் சாப விடுறேன் இப்ப கொஞ்ச நேரத்துல இப்படியே போச்சுன்னா. ஒரு நாளா நீ எப்படி நம்ம ஓட்டி இருக்க? அப்படி பண்ணிட்டுல நீ பண்ணுன்ற. என்ன பண்ணி
பண்ணிட்டான 93 நாளா நீ ஆமா நீ வந்துட்டியா கடகர கண்டு பேசுவ அதான் அவன்கிட்ட சொல்றேன் அவன் கேட்கட்டும் நான் பின்னாடி வந்து நான் பேசணும்னு நீ கேட்க கூடாது அவர் ஏதோ ஒண்ணு கேட்டாரு டேய் கொலை வரியில இருக்கேன் மரியாதையா வெளியே போயிரு டக்குனு இப்படி எல்லாம் பேசுறீங்க நீ உட்கார்ந்து கான்செப்டிக் சர்க்கிள் என்னன்னு கேட்டேன் நீ தான் கேட்டேன்னு கத்துன உருப்பிட மாட்டா அந்த வருஷம் உனக்கு சொன்ன கத்துன நீ தான் கேட்டடா அப்படின்னு சொன்னேன் பேசுறது கோவமாகுது நானும் கோவமா பேசுறேன் நீ டாஸ்க்ல ஒழுங்கா பண்ணல டீமே விட்டுட்டு போனேன்னு தான் நான் சொன்னேன் கோவத்துல நீ எதுக்கு டீமை விட்டுட்டு போன பிகாஸ் அதே தான் சொன்னாரு என்கிட்ட ஏறி வர நாளைக்கு நீ வா எல்லாரும் எச்சரிக்கையா இருப்போம் அடிக்கல மாட்டேன் வாங்க கத்தாத ஐயோ எனக்கு பயமா இருக்கு திரும்ப நான் தலையாயிட்டா நீ கத்துவன் பயமா இருக்கு எல்லாமா வாங்கி கொண்டு பேசாமல் இரு அல்லது வீட்டுக்கு போய் குப்பரப்படுத்து உறங்கி நான் சொல்றேன் இப்படி பண்ணாத எஃப்ஜே இப்படி தான் தெரியுது எஃப்ஜே பச்சையா தெரியுது நீ எதுக்காக ஐடியா கண்ணாது ஏன் ஐடியா தானா சூப்பரா